அப்பொழுது நீதிபதிகள் தலையிட்டு விஜய் அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்பதெல்லாம் ஒரு சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர், நல்ல காவல்துறை அதிகாரி என்பதை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் முன்பாக எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே மதுரை கிளையிலும் கூட இதே வாதத்தை தான் அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதம் ஓரளவு ஏற்கப்பட்டிருந்தது. சிபிஐ விசாரணைக்கு செல்வதற்கு முதலிலேயே அவர்கள் முயற்சிக்க கூடாது. ஒரு விசாரணை அமைப்பு விசாரணையை தொடங்கி நடத்தும் பொழுது விசாரணையில் தொய்வு இருந்தால் அல்லது விசாரணையில் ஏதேனும் போதாமை என்று அடையாளம் காணப்பட்டால் மட்டும்தான் மனுதாரர்கள் நிவாரணம் கோரக்கூடிய வகையிலாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று முறையிட முடியும். ஆனால் வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுதே சிபிஐ விசாரணை கேட்க முடியாது என்ற வாதம் தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக மதுரை கிளையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட முடியாது என்கின்ற ஒரு உத்தரவினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக. எனவே அதே போன்ற ஒரு வாதத்தை தற்பொழுதும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். இதை உச்சநீதிமன்றம் ஏற்குமா என்பதுதான் தற்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் நீதிபதிகள் இருவருமே தொடர்ந்து அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக விஜய் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் நீதிபதிகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த வழக்கிற்கும் விஜய்க்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஒரு வழக்கு எதிர்மனுதாரராக இருக்கக்கூடியவரை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கருத்து சொல்லலாம் என்று தாவேகாவினர் வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எதிர்மனுதாரராக கூட இல்லாத நிலையிலே தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் என்று தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். ஓரளவு நீதிபதிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக நீதிபதிகளுடைய பதில் இருந்தது அந்த வழக்கினுடைய இந்த தொடர் விசாரணையிலே. எனவே அடுத்தடுத்து மேலும் மனுக்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு, மற்றொரு பக்கத்திலே பாதிக்கப்பட்ட இறந்து போன சிறுவனுடைய தந்தை தரப்பு வழக்கறிஞர் என்று ஒரு மும்முனை போட்டியாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக இந்த வழக்குகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டால் உடனடியாக சிறப்பு விசாரணை குழு அமைப்பினர் தங்களுடைய அந்த விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் சிபிஐ கேட்கின்றார்கள் என்றால் தாவேகா சார்பிலே நடந்த அந்த பிரச்சனைகளுக்கு, உயிரிழப்புகளுக்கு முழுக்க தங்களை மட்டுமே காரணம் சொல்லக்கூடாது. காவல்துறையினருக்கு அதில் பொறுப்பு இருந்திருக்கின்றது. காவல்துறையினருக்கு இருந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாவேகாவினர் அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய பிரச்சாரத்தை காவல்துறை நிறுத்தி இருக்க வேண்டும். முழுக்க காவல்துறையுடைய தவறு என்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்விலே அவர்கள் மதுரை கிளையிலே தங்கள் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே அதே போன்ற வாதத்தை தான் தற்பொழுதும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தவில்லை என்றும் தாவேகாவினர் மதுரை கிளையிலே முன்வைத்திருந்த வாதம் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது. ஏனென்றால் நாங்கள் திட்டமிட்டு அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை. காவல்துறையினர் முறையாக அதை கையாளவில்லை. அதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டிருந்தது என்று தாவேகா சார்பில் கூறியிருந்தார்கள். எனவே அந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை முறையாக இருக்காது என்பது அவர்களுடைய வாதம். அது மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் காரணத்திற்கு பின்னணியிலே ஒரு சிலர் இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அன்று விஜய் ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடல் பாடும் பொழுதுதான் அங்கே ஒரு சிலர் செருப்புகளை எடுத்து வீசியிருந்தார்கள். அதன் பிறகு காவல்துறையினர் தடியடி நடத்தியிருந்தார்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டு விட்டுதான் தடியடி நடத்த வேண்டும். ஆனால் அப்படியான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு எதுவுமே வெளியிடவில்லை. காவல்துறையினர் தடியடி நடத்திய பிறகுதான் அந்த பகுதியிலே ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதன் பிறகு அங்கே இருந்தவர்கள் பதற்றத்தில் ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஓடத் தொடங்கினார்கள். அதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. எனவே கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது காவல்துறையினர் அந்த பகுதியில் தடியடி நடத்தியதுதான் என்று சொல்லியிருந்தார்கள். மேலும் மின்சாரமும் ஒரு சில இடங்களிலே நிறுத்தப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இவை அனைத்திற்கும் அரசு தரப்பிலும் முறையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதன்படி மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது என்பது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்களாக ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் பெறக்கூடிய மின் விளக்குகள் தான் அணைந்து போயிருந்ததை தவிர தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக மின் இணைப்பு பெற்றிருந்த தெரு ஓர மின் விளக்குகள் உள்ளிட்டவை எல்லாம் முழுவதுமாக விஜய் உள்ளே வந்த பொழுதும் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுதும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களுடன் காட்சிப்படுத்தியிருந்தார்கள் மின் வாரியத்தின் மூலமாக. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள் என்பதை அரசு தரப்பிலே முழுவதுமாக ஏற்க மறுத்து விட்டார்கள். அதாவது அதற்கும் ஒரு சில காணொலிகளை அரசு தரப்பில் ஆதாரமாக தொடர்ந்து காட்சிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த காணொலியிலே காவல்துறையினர் லத்தியோடு இருக்கக்கூடிய காட்சி இருந்தாலும் கூட
அது முழுக்க முழுக்க ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக காவல்துறையினர் அந்த வாகனங்களுக்கு முன்பாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளாகத்தான் இருந்ததே தவிர எந்த இடத்திலும் திட்டமிட்டு காவல்துறையினர் பொதுக்கூட்டத்திலே நிற்கக்கூடிய அந்த தொண்டர்களை நோக்கி தாக்கக்கூடிய விதமான காட்சிகள் எதுவும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினரும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையிலும் காணொலிகளாக காட்சிகளாக எதையும் அவர்கள் காட்சிப்படுத்தவில்லை. எனவே அரசு தரப்பினுடைய அந்த வழக்குக்கான வாதங்கள் ஏற்கப்படுமா என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏடிஜிபி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்த பொழுது பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியிலே கரூரிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தார். அதன்படி உயர்நீதிமன்ற கிளையிலும் கூட அது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 600க்கும் கூடுதலான காவலர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்ற கிளையிலே சொல்லியிருந்தார்கள். அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் 500க்கும் கூடுதலான காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள். எனவே காவல்துறையினரை பொறுத்தவரை இது போன்ற கூட்டங்களிலே 50 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று ஒரு காவலர் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். ஆனால் விஜய் கூட்டத்திலே நாங்கள் 20க்கும் குறைவானவர்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பை நாங்கள் பலமாக கொடுத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய அறிவுறுத்தல்களை அவர்கள் பின்பற்றவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜய் 3 மணியிலிருந்து 9 மணி வரை தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் 12 மணிக்கு கரூரிலே ஒன்று கூடுங்கள் என்று தங்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துட்டு தான் அவர்கள் எல்லாம் அதிகப்படியாக அந்த பகுதியில 12 மணிக்கு ஒன்று கூடி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து காரசாரமான ஒரு வாதத்தை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதமிடக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் விசாரணையில் தொய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.